Hello LPKPs and Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கேமிங் மொபைல் ஆப். ஸோ இது வந்து வெப்சைட் வெர்ஷன்லயும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து ரஷ் மொபைல் ஆப் இல்ல வந்து ரஷ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைக் பிரைவேட் லிமிடெட் வந்து இந்த மொபைல் ஆப் வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து வெப்சைட்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெப்சைட்டில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் வந்து மொபைல் வெர்ஷனில் வந்து ரெண்டு கேம் தான் இருக்குது. ஒன்று லூடோ, இன்னொன்று வந்து கேரம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த கேம் விளையாடுறதுனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணாதான் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளுடைய மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் வித்ட்ராயல் லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இந்த ரஷ் கேம் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப்போடைய லிங்க்கும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோ இல்லை இன்வைட் லிங்க்கோ நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ உங்கள் மூலமாக தான் நான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு வந்து அவசியமே இல்லை. ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்பில் வந்து ரஷ் கேமிங் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணால் ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 ரிசல்ட் வந்து வருது. நீங்கள் ரெண்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரே கேம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் ஒரு இது வந்து ரஷ் ப்ளே லூடோ கேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்குது. இதை ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஹை ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதை வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் 292K ரிவ்யூஸ். ஸோ பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீழே வந்து அதோடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 4.4 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து 5 ஸ்டார் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு வந்து 4 ஸ்டார் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் நல்லா பார்த்துக்கோங்க, 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து 4 ஸ்டாருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு. ஸோ 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் 2 ஸ்டார் ரேட்டிங்கை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து டெமோ பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த 1 டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த 1 டைம் பாஸ்வேர்டை அப்படியே எடுத்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஹோம் பேஜ்லேயே வந்து பார்க்கும்போது 1 lakh ப்ளஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து சைன்அப் மூலமாக 50 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிறது எங்கே அப்படின்னா getrushapp.comக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து 10 crore வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் அண்ட் கெட் 50 ஃப்ரீ கேஷ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இந்த பர்டிகுலர் ஏபிகே ஃபைல் வந்து உங்கள் மொபைல் டிவைஸ்க்கு வந்து ஹார்ம்ஃபுல் ஆனது அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கு பிறகு உங்களோட டெசிஷன் தான். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 50 rupees அப்படிங்கிற வந்து கிடைக்கும். இதை வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை யூபிஐ வழியாக வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் மொபைல் ஆப்பில் வந்து 2 கேம் தான் இருந்தது. ஒன்று வந்து ஸ்பீட் லூடோ, அப்புறம் வந்து கேரம். இதில் இன்னொன்று டெஸ்ட் லூடோ அப்படின்னு வந்து இருக்குது. ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து ஒன்று தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரம் கேமுக்குள்ளே போகலாம். ஸோ பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 0.6 rupees அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக வந்து ஒரு 50 பைசான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேர் தான் நீங்கள் வந்து விளையாட போகிறீங்க. இதுக்கு வந்து 160 points அப்படிங்கிற வந்து கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் தோத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0.2 rupees கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமை விளையாடுறதுக்கு நமக்கு வந்து எந்த வித அமௌண்ட்டும் தேவையில்லை. அதான் வந்து இதில் வந்து 0 rupees அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுடைய ஸ்லைடரை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஏம் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும். அதான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டெமோ தான்.
அதுக்கு பிறகு நிறைய தடவை வந்து இதை வந்து லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ டைம் வெயிட் பண்ணியும் நான் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆப்போனண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கேரம் கேமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்காங்க. அதனால சரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச லூடோ கேமை வந்து விளாடுவோம் அப்படிங்கிற வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ ப்ளே அப்படின்னு கொடுத்தோம். ஸோ கொடுக்கும்போது நமக்கு வந்து 2 கேம் இதில் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம். ஸோ இதில் வந்து 4 நிமிஷத்தில் வந்து 2 பேர் கூட விளாட போகிறீங்க. அதாவது வந்து நீங்களும் ஒருத்தரும். ஸோ அதில் வந்து 0.6 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு கிடைக்குது. ரெண்டாவதுக்கு வந்து தோத்தாலும் நமக்கு 0.2 ருபீஸ் கிடைக்குது. ஒரு கேம் என்னென்னா 4 பேர் விளையாட போகிறோம், 9 நிமிஷம். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 0.7 ருபீஸு, செகண்ட் ப்ரைஸ் வந்து 0.2 ருபீஸு, தேர்ட் ப்ரைஸ் வந்து 0.1 ருபீ, ஃபோர்த்துக்கு வந்து எதுவுமே கிடையாது. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமை விளையாடுறதுக்கு வந்து நமக்கு வந்து எந்தவித அமௌண்ட்டோ காயின்ஸோ தேவையே இல்லை. ஸோ 0 ருபீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஸோ பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து சர்ச் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 கேம் உங்களுக்கு வந்து காமிக்க, எப்படி வந்து நம்ம வந்து வின் பண்ணலாம், எப்படி வந்து லூஸ் ஆகலாம் அப்படிங்கிற வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமில் வந்து பார்க்கும்போது இந்த 4 நிமிஷம் போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆப்போனண்ட் வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டு இருந்தார். நான் வந்து கொஞ்சம் லேக்காக தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு கேமு. பட் வந்து 3 டர்ன் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார். 3 டர்னை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த கேமை விட்டு வெளியில் போயிட்டார். ஸோ கேமை விட்டு வெளியில் போனதுனால நம்ம ஒரு 36 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் நம்ம வந்து வின்னர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கேம். இதே மாதிரி ரெண்டாவது கேம் வந்து பார்க்கும்போது ஆப்போனண்ட் வந்து ரொம்ப சூப்பராக விளாடினார். நம்மளும் வந்து அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு டிட் ஃபார் டேட்டா தான் போயிட்டு இருந்தது. பட் வந்து கடைசியாக அந்த டைமர் செகண்ட் குறைய நம்மளால் வந்து முடியல. ஏன்னா அவர் பயங்கரமாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கேமை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து 0.2 ருபீஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்மளுடைய தேர்ட் கேம் பார்க்கும்போது நான் விடவே இல்லை. சரி போராடுவோம் அப்படின்னு பார்த்தா ஆப்போனண்ட் வந்து நல்லாவே விளாண்டுட்டாரு. நம்ம லேக்காக தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவருடைய காயின்ஸ் எல்லாம் நான் வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து அந்த காயினை எடுத்து நம்ம நேராக அந்த சென்டருக்கு கொண்டு வந்த பிறகு பாயிண்ட்ஸ் வந்து ஏறிச்சு. கடைசி நிமிஷத்தில் வந்து ஏறிச்சு. ஸோ நம்மளால் வந்து டைமர் முடிகிறதுக்குள்ளே வின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்க்கும்போது நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேம் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்பீட் லூடோ அண்ட் இந்த டெஸ்ட் லூடோ இதை வந்து மாற்றி விளாண்டுக்கலாம். கேரம் வந்து நீங்கள் விளாடணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் ரெஃபரல் ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரெஃபரல் கோடை ஷேர் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு ரெஃபரலுக்கும், அதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 ருபீஸ் அப்படிங்கிற வந்து போனஸ் வந்து ஆட் ஆகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ஏபிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணால், இது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுடைய கம்ப்ளீட் ரிஸ்க் தான். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து அந்த 50 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து வருது. இதுவும் உங்களுக்கு வந்து ரெஃபரல் மூலமாக 10 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வாலெட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்ம இது வரைக்கும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 3 ரூபா பக்கத்தில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதை வந்து வெறும் வித்தின் மினிட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஏர்னிங்ஸ் வந்து ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல். நம்ம ரெஃபரல்ஸ் வந்து கூட இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கேம் விளாட அதோடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்து கூட தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வித்ட்ரா அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த வித்ட்ராயல் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 3 ரூபா தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆட் யூபிஐ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் நல்லா பாருங்கள், வித்ட்ராயல் ஃபீ அப்படிங்கிற வந்து எதுவுமே இல்லை. ஸோ 0 ருபீஸ் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆட் யூபிஐ கொடுத்துட்டு அந்த யூபிஐ ஐடியை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ண உடனே வெரிஃபை கொடுத்தோன்னா அது வெரிஃபை ஆயிரும். ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியல் டைமில் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போது ரீசெண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 27 February 2024 ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து இது வரைக்கும் பார்த்ததுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாஸ்ட்டாக வித்ட்ரா பண்ணக்கூடிய மொபைல் ஆப்பு. ஸோ இந்த ஆப் பற்றின எந்த வித கன்ஃபியூஷனோ பிரச்சனையும் எதுவுமே இல்லை. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவ்வளோ தெளிவாக வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து தைரியமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து
4049 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது இதில் 1 ஸ்டார் ரிவ்யூ உங்களுக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா திடீர்னாப்புல இந்த ஆப் வந்து நின்றுடுது. அதே மாதிரி என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி நிற்கிது, எதனால் வந்து ரிவார்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொருத்தர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து RNG சர்டிஃபைடு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் சர்டிஃபைடு. பட் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம விளாடும்போது 2 இல்லை 5 தான் வந்து டைஸ்லேயே வருது. பட் வந்து ஆப்போனண்ட்க்கு வந்து நிறைய தடவை வந்து 6 வருது. ஏன்னா வந்து 6 வந்துட்டேன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 5 ஸ்டார் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்குது, 1 ஸ்டார் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னொருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியாக நம்மளால் வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து ரொம்ப குறையதான் வரப்போகுது. பட் வந்து டிரான்சாக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 15,000 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்டோடைய எடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். அதில் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இவர் வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு தான் இவர் வந்து 3 ஸ்டார் அப்படிங்கிற வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 5 ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. சில பேர் வந்து வித்ட்ராயல் லிமிட் வந்து எதுவுமே இல்லை. பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வித்ட்ரா பண்ணுறோம், ஒரு 4 rupees நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வித்ட்ராயே பண்ணவே முடியல, என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹைக் ப்ரைவேட் லிமிடெட் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் உண்மையிலே நிறைய வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரஷ் ப்ரோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ரஷ் ப்ரோ அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். எந்த வித இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் இன்னும் நல்லா சர்ச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வச்சுட்டு அவங்களுடைய சப்போர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லிங்க் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கான்செப்டே வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை. எதனால் வந்து அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதை கொஞ்சம் ஓப்பனாக எல்லாரையும் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். மேபி வந்து அவங்க வந்து பணம் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இந்த ப்ரீமியமு, இந்த ப்ரோ பேக்கேஜு இப்படிலாம் வந்து வைக்கும்போது நம்ம காசு கொடுத்தா தான் நம்ம வந்து காசு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கலாம். பட் வந்து எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இதை வந்து நம்மளால் வந்து 5 ஸ்டார் ரிவ்யூவில் வந்து பார்க்க முடியுது. இதை தான் வந்து அவங்க ஹைக் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து பார்த்தாச்சு. நம்ம குயிக்காக 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். இந்த 1 ஸ்டார் ரேட்டிங்கும் நம்ம வந்து ரீசெண்ட் ரிவ்யூஸில் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இன்னொருத்தர் வந்து இப்போது 2024 வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஏதோ வந்து ஏர்னிங்ஸ் வந்து வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் வித்ட்ராயல் அப்படிங்கிற வந்து நடக்கவே மாட்டேங்குது. இது வந்து ஒரு ரப்பிஷான ஒரு ஆப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 3767 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்டார் ரிவ்யூவில் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியாக ஃபஸ்ட் டைம் வித்ட்ராயல் வந்து பண்ண முடியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வித்ட்ராயல் எக்ஸீடட் அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. என்னன்னு பாருங்க அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஹைக் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒரே ரிப்ளை தான் கொடுக்குறாங்க. ரஷ் ப்ரோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு தான் கொடுக்குறாங்க. இந்த எரரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எந்த வழியும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபேக் ஆப்பு, ஸ்கேமு, அப்புறம் பேட் கேமு, அப்புறம் ரியல் மணி, அப்புறம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இப்படியெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ மொபைல் ஆப்பில் வந்து நம்மளால் 2 கேம் தான் வந்து பார்க்க முடியுது. பட் வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது நிறைய கேம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. எல்லாமே வந்து இந்த வெப்சைட் வழியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் டவுன்லோட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி இவங்க வந்து விஐபி மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹவு கேன் ஐ பை த விஐபி மெம்பர்ஷிப் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் பேஜில் வந்து கெட் ரஷ் விஐபி அப்படிங்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வந்து விஐபி ப்ரொஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸும் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
பட் எதுக்காக நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வந்து தெரியல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யார் வந்து நம்மளோட குவரிஸை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து ஒரு போட் வந்து நம்ம குவரிஸை வந்து சால்வ் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. ஒன்ஸ் அகைன் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இது ஒரு டிராபேக். இந்த வெப்சைட்டில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனில் வந்து நம்மளால் வந்து 1000 rupees வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய மொபைலில் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து கூகுளில் வந்து getrushapp.com ரிவ்யூ இல்லை வந்து getrushapp.com ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து rushgaminguniverse.pistconsumer.comல வந்து ரிவ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி mouthshut.com, ஸ்கேம் அட்வைசர், scamdetector.comலேயும் ரிவ்யூஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ட்ரஸ்ட்பைரட்டில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு rushgaminguniverse.pistconsumer.comல வந்து பார்க்கும்போது ஓவரால் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது இந்த கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெரி பேட் சப்போர்ட் ஃப்ரம் ரஷ், அன்பிளாக் பை அக்கௌண்ட்டு, நாட் ஹெல்ப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரெஃபரல் மணி வந்து கிரெடிட் ஆகலை, நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன், வித்ட்ராயல் வந்து இதுவும் கிரெடிட் ஆகலை, எல்லாமே வந்து வித்ட்ராயல் அன்ஏபிள் ப்ராப்ளம் இப்படின்னு தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் mouthshut.comல வந்து பார்க்கும்போது இவங்க வந்து 1.33 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. அவுட் ஆஃப் 332 ஓட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 36% தான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கேயும் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 50,000 வந்து லூஸ் பண்ணிட்டேன், 7 லட்சம் 9 லட்சம் வந்து லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஒருத்தர் வந்து 9 லட்சம் வந்து இந்த பர்டிகுலர் கேமில் வந்து விட்டுட்டாராமா. ஸோ கண்டிப்பாக வந்து சைபர் கிரைமில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இதை வந்து நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1,75,000 வந்து இந்த கேமில் வந்து லூஸ் பண்ணதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கேம் அட்வைசரில் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட். ஸோ இதில் வந்து லெஜிட்டான ஒரு வெப்சைட் தான், ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து கூட அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது 100 அவுட் ஆஃப் 100 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. பட் நெகட்டிவ் ஹைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் வந்து அவருடைய ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணுறாரோ அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஹவு டு கெட் யுவர் மணி பேக் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஸ்கேம் அட்வைசர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. scamdetector.comல வந்து பார்க்கும்போது 78.6 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இது வந்து அவுட் ஆஃப் 100. ஸோ 78 வந்து ஓகே சூப்பரான ஸ்கோர் அப்படின்னலாம் வந்து நீங்கள் நம்பிடக்கூடாது. 78 வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைக்குரிய ஆன்லைன் டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து கையை காமிக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்லை இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூகுள் மொபைல் ஆப்பில் உள்ள ப்ளே ஸ்டோரில் வந்து பார்க்கும்போது 4.4 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. பட் வந்து அதில் 1 ஸ்டார் ரிவ்யூ, கிரிட்டிக்கல் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. கேம்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து அள்ளி விட்டுறாங்க. பட் வந்து ஒரு 4 rupees 10 rupees அப்படின்னு வந்து எடுத்துடுறாங்க. பட் அதுக்கு பிறகு நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ் ப்ரோ ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஃபைலை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சேஃபா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே மாதிரி கூகுள் சர்ச்சில், அதாவது டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. சில பேர் 300 ரூபா வந்தது, 400 ரூபா வந்தது இப்படியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ நாளைக்கு வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான். ஸோ இந்த வெப்சைட் இல்லை இந்த மொபைல் ஆப் வந்து ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் அ திங் தான். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்லை இந்த மொபைல் ஆப்பில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம்னு நம்புகிறோம். வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் இல்லை மொபைல் ஆப்பில் நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.